பேர் செல்வராணி. நான் விஜய் சார் மீட்டிங்க்கு நாங்கள் 27ஆம் தேதி நடந்த மீட்டிங்க்கு நாங்கள் போயிருந்தோம். பிள்ளைகளை 5 பேர், என் பிள்ளைங்க 4 பேர், நான் இன்னும் 5 பேர் போயிருந்தோம். போகிறப்போ கும்பல் நெரிசலில் எல்லாம் கீழே உளுந்து அந்த இடத்துல என் பிள்ளைங்க இறந்து போச்சு. 2 பேருமே இறந்துட்டாங்க. நானும் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னே ஒரு நிமிஷம் தெரியல. அப்புறம் என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்தது எங்களை கண்டுபிடிச்சி என் பிள்ளைங்களையும் கண்டுபிடிச்சி கடைசியில் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தோம். அங்கே போனால் 2மே இறந்து போச்சு. எங்கள் பிள்ளைங்க 2மே அந்த இடத்துல இறந்து போச்சு. இங்கேயே இறந்துட்டாங்க. 20 லட்சம் இன்றைக்கி போட்டுட்ருந்துருக்குறாங்க. இன்றைக்கி வந்திருக்கு. அவர் எங்களுக்கு பிடிக்காதுன்னா எங்களோட என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்க தான் சந்தோஷப்பட்டாங்க. நாங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு 2 நாளாக பிடுவாதோம். ஏன்னா கும்பல் அதிகமாக வரும். ஒரு அரசியல் வர்றவரை விட ரசிகராக வர்றப்போ கொஞ்சம் கும்பல் அதிகமாகவே வரும். வேணான்னு சொன்னால் முடியாது, நாங்கள் பார்த்தே ஆகணும், நாங்கள் எட்ட நின்றுனாச்சும் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போய் பார்த்தே ஆகணுன்ட்டு அழுவேன். ஒரே அழுவை. அந்த அழுவை தாங்க முடியாமல் போட்டதுக்கு தான் நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போனோம். நாங்கள் கேட்குறது என்னன்னா, கரெக்டான பாதுகாப்பு அவரும் கொடுக்கணும். இது அரசாங்கமும் கொடுக்கணும் பாதுகாப்பு. கரெக்டான பாதுகாப்பு கொடுத்து கரெக்டாக நடத்துங்க. அதுக்குன்னு தனியாக இடம் ஒதுக்கி பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்ல வர்றது. இனிமேல் இந்த மாதிரி உயிர் போகக்கூடாது. எங்கள் 41 உயிர் போயிடுச்சு. இனிமேல் ஒரு உயிர் கூட போகக்கூடாது. அது அரசாங்கத்துக்கும் நாங்கள் சொல்கிறது, சாருக்கும் விஜய் சாருக்கும் சொல்கிறது அதுதான். இனிமேல் இந்த மாதிரி உயிர் போகக்கூடாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.